தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். அதிமுக அவங்களோட கிரிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ரெலவன்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி அதிமுகவோட அலையன்ஸில் கிட்டத்தட்ட எஸ்டிபிஐ இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஎம்டிகே, தேமுதிக, விஜயகாந்தோட கட்சி, பிரேமலதா விஜயகாந்த் இருந்தாங்க. இன்றைக்கி பிரேமலதா விஜயகாந்த் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக டிஎம்கேவை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஏடிஎம்கே அலையன்ஸில் தான் இருந்தாங்க. பட் தேவர் ப்ராமிஸ்டு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறதா அவங்க ப்ராமிஸ் பண்ணதாகவும் ஏடிஎம்கே ப்ராமிஸ் பண்ணதாகவும் அது இன்றைக்கி கிடைக்கல. அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லமாக இந்த அலையன்ஸை விட்டு டிஎம்கே அலையன்ஸை நோக்கி போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எடப்பாடியார் என்ன பண்ணுறாருன்றது நமக்கு புரிய மாட்டேங்குது. அவர் அன்புமணி ராமதாஸை இழுக்கிறதுல தான் அவர் பெரிய முக்கியத்துவம் காட்டுறாரு. அன்புமணி ராமதாஸ் ரொம்ப முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தால் நிச்சயமாக லாபம்தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தேமுதிகவும் இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் 100% பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே இன்றைக்கி மிக வலுவிழந்து போய்கிட்டே இருக்குது. அது நல்லதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நல்லதே கிடையாது. தமிழ்நாட்டில் 2 முக்கியமான கட்சிகள் இருக்கணும். ஒன்று திமுக, அதிமுக. இன்றைக்கி விஜயும் வளரட்டும். அதை தாண்டி யாருமே இருக்கக்கூடாது. பாஜக உள்ளே வர்றதுக்கு அதிமுக இன்றைக்கி உதவி கொண்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி தேமுதிகவை தக்க வச்சுக்க முடியாத நிலைமையில தான் இன்றைக்கி அதிமுகவும் எடப்பாடியும் இருக்கிறாங்க. அவங்க திமுகவோட போய் சேர்ந்தாங்க அப்படின்னா அதிமுக எப்படியாவது அன்புமணி ராமதாஸையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் உள்ளே இழுக்கலான்னு பார்க்குறாங்க. அது இவங்க உள்ளே இழுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அவங்கள வெளியே அனுப்பாமல் அவங்களையும் உள்ளே இழுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஏன் எடப்பாடியாருக்கு புரியலன்னு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தோல்வியின் விளிம்புக்கு போய்கிட்டே இருக்கிறார். அதிமுகவும் அதை சேர்த்து இழுத்துட்டு போயிட்டுருக்கிறாருன்றது தான் சோகமான ஒரு விஷயம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இது உங்கள் கணேஷ். நன்றி, வணக்கம்.